லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. சீமான் அவர்கள் சங்கரமடத்துக்கு போனதாக ஒரு புகைப்படம் வைரல் ஆயிடுச்சு. அங்கே சங்கரமடத்துக்கு ஏன் போனார், அவர் கூட போன நபர், அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுருக்காரு, கோமாதாக்கு இதை வழங்கியிருக்காரு, அப்படின்னு நிறைய இருக்குது. ஏன் சீமான் அவர்கள் அங்கே சங்கரமடத்துக்கு போனார் அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருள். இதுதான் அன்றே கணித்தேன் நான், அன்றே கணித்தேன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே சீமான் அவர்கள் அங்கே போனாரா, எதற்காக போனார்? சங்கரமடத்துக்கெல்லாம் போகலைங்க. அவர் சங்கரமடத்துன்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது சங்கரமடம். இது சென்னையில் ஏதோ ஒரு கோயிலில் அந்த சங்கரமடத்தினுடைய கிளையாக வச்சிருக்க. ஆமாம், அந்த கோயிலில் முருகனுக்கு ஒரு விழா ஏதோ நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதுக்கு போயிருக்காரு. சங்கரமடத்தில் உண்மையுமே முருகருக்கு சரி வச்சுட்டு போகிறாங்க, அவங்க கும்பிட்டு போகிறாங்க. இப்போ என்னன்னு கேட்குறேன். இப்போ சீமான் இந்த இதெல்லாம் வேணாங்க, சீமான் சங்கரமடத்துக்கே போகிறாருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சங்கி இல்லை என்ன, சங்கரமடத்துக்கு போனால் சங்கி. ஆனால் நீங்கள் கோயில் கோயிலாக திராவிடர்கள் சுற்றினா உங்கள் துர்கா அம்மையார் கோயிலாக சுற்றுறதும், ஜோதிடர்களை பார்க்குறதும், பரிகாரம் செய்கிறது, ஒட்டகத்தை கூப்பிட. உலகத்தில் இப்படி ஒரு பரிகாரத்தை எந்த ஜோதிகாரன்னு பார்த்தது கிடையாது. ஒட்டக பரிகாரம் அதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சீமான் அவர் முப்பாட்டன் முருகன். நான் இதை அடித்து சொல்வேன். தமிழ்நாட்டில் முருகன்கிற அந்த இது வேலை சீமான் முதல்ல தூக்கினார். அதை தூக்கிய போது நான் அப்போது விமர்சிக்கத்தான் செய்தேன். இது என்னங்க, இது தேவையாங்க, இது என்னங்க இது? அப்போ அவர் தீவிர பெரியாரிய இதில் இருந்தவர். அதுதான் அவருடைய ஆரம்ப புள்ளி. அதுலேருந்து மாறி விலகி அவர் நகர்றார். முப்பாட்டன் முருகன் அவரை தன்வசப்படுத்துறார், பேசுபொருளாச்சு. ஆமாம். அப்போ நான் கூட விமர்சிச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு பாருங்க, முருகனும் வேலும் இல்லாமல் அரசியல் இல்லை. காலம் அப்போ அதை முன்னுணர்றார், அதை செய்கிறாரு அவர். அது ஒரு பண்பாட்டு புரட்சி. சீமான் எடுப்பது ஒரு பண்பாட்டு புரட்சி. அது தமிழினத்துக்கு அவசியமானது. ஏன்னா இந்த இனம் நீண்ட காலமாகவே அடிமைப்படுத்தப்பட்டு அது சொரணையற்று மழுங்கி அது எப்படியோ டிசைனாக பண்ணி அதை சோழி முடிச்சு வச்சுருக்காங்க. அதோடைய வீரியம், அதோடைய ஆர்ஜினில் இருக்கிற ஒரு இது இருக்கும்ல, உக்கரம், அது எல்லாத்தையுமே மழுங்கடிச்சு அதை சாரைய போத, டாஸ்மாக்கு, சினிமா போத, அப்படி இப்படின்னு மழுங்கடிச்சு வச்சு முடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இப்படியான ஒரு இனத்தை நீங்கள் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு பல வகையான நடவடிக்கைகள் தேவை. சில விஷயங்கள் உங்களுக்கு காமெடியாக கூட இருக்கலாம், இது அவசியமானு கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காலத்துக்கும் தேவையான ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒருத்தன் எப்படி விழுந்து போயிருக்கானோ அவனை மீட்கிறதுக்கு அவன் வழிக்குள்ள போய் அதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை. சீமான் எடுக்கிற வேலுக்கும் எல்முருகன் எடுக்கிற வேலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே ஒன்று தான் எடுக்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடியது, சங் பரிவார் செய்யக்கூடியது, பிஜேபி செய்யக்கூடியது சீமான் எடுக்கிறார் அப்படின்னா அவரும் அதனுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்களாக தானே சீமான் வளர முடியும். அப்படிலாம் கிடையாது. நான் உண்மையாக இந்த நிலத்துக்கு, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான் பேசுவதற்கும் வெளியிலேருந்து வந்த ஒருத்தன் பேசுவதற்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அவனுக்கு அது பொழப்பு. நான் ஒரு தமிழன், நான் தமிழை லகரத்தை சரியாக உச்சரிக்காமல் கூட இருப்பேன். நான் என்னுடைய மொழியை நான் சாதாரணமாக கூட உரையாடை பேச்சு வழக்கில் பேசிட்டு போகிறேன். ஆனால் வேறொருத்தன் என்னுடைய மொழியை இலக்கண சுத்தமாக சிறப்பாக சொல்லுங்கள், வாருங்கள், வாழை பழம் அழகாக அவன் சிறப்பு லகரத்தை உச்சரித்து பேசுகிறாங்கிறதுக்காக அவன்கிட்ட நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க முடியுமா? அதுதான் ஒரு நிலத்தை சார்ந்தவன், அந்த மண்ணை சேர்ந்தவன், அவன் எடுப்பதற்கு பின்னாடி இருப்பது ஆத்மார்த்தமான உணர்வு. ஆனால் வேறொருவன் எடுப்பதற்கு பின்னாடி இருப்பது அரசியல், அது நடிப்பு, நாடகம், இந்த மாதிரியானது. அப்படி தான் இங்கே பாஜகலேருந்து இன்றைக்கி திமுக வரைக்கும் முப்பாட்டன் முருகன் வேலை தூக்குவதோ இல்லை அதை வச்சு விழா எடுப்பதோ எல்லாமே அவர்களுக்கான அரசியல். ஆனால் நான் கும்பிடுவது என் முருகனை, என் சிவனை நான் கும்பிடுவது என்பது என் உள்ளபூர்வமானது, ஆத்மார்த்தமான, உணர்வுபூர்வமானது. ரெண்டையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க. அவர்களுக்கு ரத யாத்திரை நடத்துவது என்பது அரசியல். இங்கே அது அந்த வேலையே கிடையாது. இங்கே உங்களுடைய அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் சீமான் கிறிஸ்டியனு, கிறிஸ்துவர், அவர் இது ஆக்கும் அதாக்கும் முட்டா பயிலெலாம் இருக்கான்னு வைங்க. இங்கே உள்ள வழிபாட்டு முறை, அந்த மக்களுடைய பண்பாட்டு முறை என்னங்கிறத அறிவே இல்லாத இந்த கூட்டம் தான் இங்கே இந்த சீமானை கேட்குறாங்கல்ல. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தென்பகுதியில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எப்படி தான் இருக்கும். அது உதாரணமான தென்பகுதிக்காரங்கனால அதை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் சித்தப்பா கிறிஸ்தவ மதத்தை தழுவிருப்பார். அவருடைய அண்ணன் பையன் அவன் இந்துவாக தான் இருப்பான். அவன் சிங்கம் கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், இல்லை சொடலைக்கு கிடா வெட்டி கொடை கொடுத்துக்கிட்டு இருப்பான், வச்சுக்கிட்டு இருப்பான்.
2 ஒரு தாய் பிள்ளைகள் தான். அந்த சித்தப்பா குடும்பத்துல இருந்து அதுக்கப்புறம் அவனுடைய வாரிசு வரும்ல, அவனுக்கு அங்கே சபையில் இல்லைன்னா வந்து சர்ச்சில் ஏதாவது கடுப்பாக இருக்கும், போடா நீ ஆச்சு கொஞ்சம் இதாச்சுன்ட்டு அவன் கட் பண்ணி விட்டுட்டு நாளையிலேருந்து அவன் வந்து சொடலைக்கு இங்கே கோயிலுக்கு வரியை கொடுப்பான். அவன் வந்து பழையபடி தன்னுடைய இறை வழிபாட்டை தன்னுடைய முன்னோர் வழிபாட்டு முறையை அவன் வந்து தொடருவான். இவன் யாருக்கிட்டையும் போய் எப்பா நான் நேற்று கித்தவனாக இருந்தேன், இன்றைக்கி வந்து நாங்கள் மாற போகிறோம்ப்பா என்ன அக்செப்ட் பண்ணிக்காங்கன்னு எவன்ட்டையும் கேட்க வேண்டிய சோழி இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் பாட்டுக்கு நாளைக்கு தோணுச்சுன்னா நான் இசைக்கு கும்பிடுவேன். அப்படி தான் இங்கே வந்து கடவுள் மறுப்பு பேசின நான் உட்பட எல்லாருமே வந்து பழையபடி எங்களுடைய தாய் வழிபாட்டு முறை, எங்களுடைய தொன்மையான வழிபாட்டு முறையை நாங்கள் பின்தொடர்றோம். எவங்ககிட்ட போய் கேட்கணும்? சீமானுடைய முன்னோர்கள் முன்னாடி மதம் மாறி இருக்கும். சீமான் மட்டும் இல்லை, இங்கே பல பேர் அந்த காலகட்டத்தில் வந்து வெள்ளையர்கள் காலத்தில் வந்து அது வந்து வந்தப்போ அவர்கள் சில கல்வி முறை கொடுக்குறேன்னுப்பாங்க, சில வசதி இங்கே வந்து அவமானம் நடக்குது அப்படின்னா போடாப்போம் அப்படின்னா அங்கே போகிறோம் அவன் மதிக்கிறான்ட்டு போகிறாங்க. பின்னாடி எங்களுக்கு இது வந்து எங்களுடைய தாய் மதம் எங்களை வந்து ஈர்த்துக்கிறது அப்படின்னா நாங்கள் வந்து திரும்ப எங்களோட மதம் மாற வேண்டியதில்லை. நான் ஏன் வீட்டுக்கு வரேன், ஒரு குடும்பம் அம்மா அப்பா கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தண்ணி குடித்தனம் போகிறாங்க பிள்ளைங்க, தண்ணி குடித்தனம் வேலைக்கு ஆகலை, அது சரியில்லை சரிப்படாது, வாங்க நம்ம வந்து கூட்டு குடும்பமாக இருப்போம்னா திரும்ப தாய்கிட்ட வரேன். யார்கிட்ட கேட்கணும்? ஊர்கார்ட்ட போய் கேட்கணுமா? எங்கள் அம்மா கிட்ட போய் சேர்ந்து இருக்க போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட சேர்ந்து இருக்க போகிறேன், நாங்கள் குடும்பமாக இருக்க போகிறோம்ப்பா அப்படின்னு கேட்கணுமா? ஏன் ஜாமியை நான் கும்பிடுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? அதான் சீமான் இன்னைக்கு வந்து தன்னுடைய பத்திரகாளி அம்மன் அவர் வந்து திரும்ப மீட்டு எடுத்து கும்பிடுறாரு, தன்னுடைய மீட்டு எடுத்து கொடுக்காரு. எது இதை யார் அரசியல்படுத்துது? நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை யார் அரசியல்படுத்துறது? இந்த குற்றச்சாட்டை அரசியல்படுத்துறது ஒன்று சங்கிகள் பண்றாங்க, இன்னொன்று திராவிட சங்கிகள் பண்றாங்க. திராவிட சங்கிகளுக்கும் சீமானை வந்து கிறிஸ்தவனா சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது பிஜேபி காரன் சொல்றதுன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு, அவனுக்கு அந்த இந்துவாதான் இருக்கணும்ன்றது அவனுக்கு இருக்கு. ஆமா, ஆனா இவனுக்கு என்ன இருக்கு? நீ இப்போ உனக்கு இவருக்கு மேடையில் பெரியாரிய மேடைகளில் பேசுனது வச்சதுன்ட்டு இருந்துட்டு இன்னைக்கு அவர் இதை பேசின உடனே இவனுக்கு வந்து வெறியாகுது. அதனை சீமானை இவன் வெறியா சங்கின்னு கூட சொல்லிக்கா சீமானை, சும்மா இதாட்டான்னு. சீமானை வந்து கிறிஸ்துவர் அப்படின்னு நீ இப்போ சுட்டி காட்டுறது என்ன இருக்கு? எனக்கு தேவைன்னா நான் வந்து இயேசுவை கும்பிடுங்க, இயேசு வேணாம் எனக்கு இல்லை, எனக்கு இசைக்கு தான் வேணும் அப்படின்னா நான் கும்பிட. நான் எவன்ட்ட எந்த வெங்காயத்துக்கிட்ட போய் நான் கேட்கணும்? யாரும் இங்கே வச்சிருக்கியா? நான் ஏன் ஜாமீன் கும்பிட்டு கேட்கணும்? எல்லாருக்குமே தான் பொருந்தும். அவனுக்கு அவனுடைய இடம் இல்லையா? எந்த சட்டத்துல யார்கிட்ட கேட்கணும்? சட்டத்துல நீங்க எந்த வழிபாட்டு தலங்களும் நீங்க மதத்தை வழிபடுறதோ நீ கும்பிடுறது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா நீங்க மதத்தின் அடிப்படையில நீங்க ஒரு சான்றிதழ் வாங்குறீங்க, சான்றிதழை தூக்கி கிழிச்சு குப்பையில போடுங்க. நான் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதிக்கு ஒரு சான்றிதழும் மதத்துக்கு ஒரு சான்றிதழும் கொடுக்கணும். மதத்தின் அடிப்படையில இங்க சாதி சான்றிதழ் கொடுக்கப்படுது இல்ல, மதத்தின் அடிப்படையில் அங்கே சாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா மதத்தின் அடிப்படையில் எங்கே சாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க? ஆமாம், புரியல. மதத்தின் அடிப்படையில் எங்கே சாதி சான்றிதழ்? சாதியின் அடிப்படையில் தான் சாதி சான்றிதழ் கொடுப்பாங்க. மதத்தின் அடிப்படையில் எங்கே கொடுக்குறாங்க? மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த மதத்தின் அடிப்படையில் கொடுக்குது. மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கு இருந்து வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு சாதி சான்றிதழ் தான் இருக்குது. அவர்களுக்கு அடிப்படையில் இந்த சிக்கல் என்னன்னா, கிறிஸ்துவத்தை தழுவிய அட்டவணை பிரிவினருக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கு. அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் சரி பண்ணி அவங்க தான் பேசணும். எங்களுக்கு இந்த இதெல்லாம் தூக்கி போடு, எங்களுக்கு வந்து சாதியின் அடிப்படையில் கொடு, நாங்கள் வந்து இந்த கிறிஸ்துவ தேவேந்தர்களாக இருக்கோம், நாங்கள் கிறிஸ்துவ பறைகளாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு வாங்குங்கள். அதுதான் சரியாக இருக்க முடியும் இல்லையே. அதை எங்களுடைய வழிபாட்டு முறையை நான் திரும்ப போனேன் அப்படின்னா எனக்கு இது தேவையில்லைப்பா. நாளைக்கே நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு இந்துவாக சொல்லப்பட்டவர் ஆக்கப்பட்டவர்கள் இருக்காங்களே, எங்களுடைய மெய்யியல் வழிபாடு வந்து இதுக்குள்ள கிடையாது. அதை வந்து நம்ம வலியுறுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. இதில் இருந்து எனக்கு வந்து ஒரு பீரியடில் நான் வந்து கிறிஸ்துவத்தை தழுவுறேன் இல்லை இஸ்லாத்தை தழுவுறேன், இல்லை எனக்கு அது சரியாக வராது அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய தாய் மதமோ இல்லை என்னுடைய முன்னோர் வழிபாட்டு முறைக்கு நான் திரும்புகிறேன். எவங்ககிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, ஏப்பா அதை கட் பண்ணி விட்டுட்டு நான் வரப்போகிறேன். இது தானே இதை நோக்கி உங்களுக்கு எதுக்குமே மாறுறதுக்கு எப்படி மாறுறதுக்கு அங்கே உரிமை இருக்கோ அதுமாதிரி நான் இங்கே திரும்ப வர்றதுக்கு உரிமை வரணும். அது வந்து இவ்வளோ நாள் இல்லைன்னா அதை மாற்ற வேண்டிய தேவை கோரிக்கையில் இருந்தால் வரும். அதை நீங்கள் தான் உருவாக்கணும். அந்த கோரிக்கையை இப்போ வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இந்த அட்டவணை பிரிவினர் அவர்கள் தான் உருவாக்கணும். இது கிறிஸ்துவ இதில் கிடையாதே, பிசில கிடையாது. இந்த நாடாரு வந்து கேட்கணும். ஆமா, இந்த நாடாரா இருப்பாரு, இது அடுத்த வாரம் வந்து கிறிஸ்துவ நாடார மாதிரி திரும்ப பழையபடி அவர் இந்த நாடார மாறுறாரு. சரி, அதை மாற்ற வேண்டியது. அது மாதிரி சீமான் அவர்கள் அவருடைய முன்னோர் வழிபாட்டு முறை அல்லது தமிழர் வழிபாட்டு முறைக்கு அவர் திரும்புறாரு. அவர் முருகனுக்கு யார் கூப்பிட்டாலும் ஏன் நீங்க ராமசாமியார் பெரியார் திடல் வைங்க, வந்து நாங்கள் முருகனுக்கு விழா எடுப்போம், வருவாரு சீமானை கூப்பிடுங்க, வருவாப்புல வைங்க, பெரியார் திடல்ல வைங்க, யார் வேணாம்னா வைங்க, நாங்கள் வரோம்.
வந்து முருகனுக்கு பிரமாதமாக விழா எடுக்கும். நாங்கள் வரலன்னா என்ன, நீங்கள் இன்னும் ஒரு இப்போவுமே நான் கூட நினச்சேன். சீமான் வந்து இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறது வந்து ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க. இல்லை ஒரு முருகருக்காக வழிபட ஒரு தமிழ் முப்பாட்டன் முருகன் சொல்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் கூட இருக்கிற நபர்களை பார்த்து நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் மீது நிறைய சர்ச்சையான கருத்துக்கள் இருக்குது. அவர் மீது இந்த மாதிரியான ஆட்கள் கூட ஏன் அவர் போகணும்? அவர் முருகர் கோயிலுக்கு போகிறத யாரும் விமர்சனம் பண்ணுறது இல்லை. சரி, இந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரியான மடத்தங்களுக்கு போகிறது தான் பிரச்சனையாக. மடத்தில் கூப்பிடுறாங்க, போகிறோம். போவீங்களா? போவோம். இதுல என்ன இருக்கு? நாங்க பார்ப்பன கடப்பாறை தூக்கணுமே வந்து முன்னெடுப்பு எடுக்கிறீங்க. ஆமாங்க, நீங்க பேசணுங்கிறதுக்காக தாங்க நாங்களே பண்றோம். நீங்க இங்க விரிச்ச வலையில வந்து நீங்க விழுறீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க வந்து எங்க முருகன் எங்க இருந்தாலும் கூப்பிட்டாலும் நாங்க போவோம், அவ்வளவுதான். அது சங்கர மடமா இருந்தாலும் சரி, திராவிட மடமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எங்க இருந்தாலும் போவோம். அங்க போய் அங்க அதுக்கு எதிராக பேசிட்டு வரோம். அதனால அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. இதை வச்சுட்டு சில காமெடி பீஸுகள் வந்து அட்ராசிட்டி பண்ணி தங்களுடைய ஓனர்களுக்கு விசுவாசமாக சவுண்டுகள் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. அது வந்து அவர்கள் இப்போனா ரொம்ப கழிவிறக்க கேவலமான ஒரு அரசியல் அவர்கள் செய்வது. நீங்கள் திமுக காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்துட்டு சீமானை வந்து இது விமர்சிக்கிறதுக்கெல்லாம் யோக்கியதே கிடையாது. என்ன அதில் வந்து உச்சகட்டமாக பழநெடுமாறனவர்களும் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறத வருத்தத்துக்குரிய. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்கும். அதில் நேற்று ஒரு சுவாரஸ்யம் வந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து சேகர் பாபுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு பெருமை கொடுத்துருக்காரு. அந்த பெருமைலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். ராஜராஜ சோழனை விட அதிகமாக குடமுழுக்கு செய்தவர் அண்ணன் சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் அவ்வளோ குடமுழுக்கு செஞ்சுருக்காரு? இல்லை, அதாவது ஊரில் உள்ளவன் நம்மலாம் வந்து கேன பயல்கள் ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இறங்கி அடித்து விட்டது இருக்குல்ல. கமல் அந்த ரகம் அப்படி பேசிட்டு அப்படி ஒரு கூட்டத்தை ஒரு பாப்பப்பில். இப்போ அந்த இடத்துல கூட்டம் கை தட்டணும். அவர் வந்து ஆமாம், அது ஒருத்தரும் கை தட்டலைன்னா பயலுக்கு புரியல. அதெல்லாம் வந்து அதுக்கு விளக்கத்தை வந்து அவரே சொல்லிடுவாப்புல. அது மாதிரி கமல் அவர்களுக்கு ராஜராஜ சோழனும் அல்லது சிவனும் அவருக்கு ஆகாதவர்கள். சிவன் அன்பே சிவம்னு படம் எடுப்பார். முழுக்க வந்து சிவனை அதில் காலி பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி தான் வந்து அவருடைய தசாவதாரம். அவருக்கு என்னமோ அவர் வந்து வைணவராக இருக்கலாம், அது 2 போட்டோம். அதை நம்ம வந்து வைணவராக அதே சந்தேகத்துக்குரியதுன்னு வைங்களேன். அது என்னமோ 2 போட்டோம். ஆனால் எங்களுடைய மெய்யியல் அடையாளம் சிவனோ அல்லது வந்து எங்களுடைய பெருமைமிகு அடையாளம் ராஜராஜ சோழனையோ நீங்கள் சேகர் பாபு மாதிரியான ஆள்களோட ஒப்பிட்டு பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் இந்த திராவிட கூட்டத்துக்கு வந்து ராஜராஜ சோழனை பிடிக்காது. ராஜராஜ சோழன் அவனுடைய ஆட்சியில் அப்படி நடந்தது இப்படி ஆட்சின்னு ஒரே கட்டுக்கதைகளை வந்து இவர்களுடைய அடியாட்கள், கருத்துருவாக்க அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை என்னென்னா விஜயநகர படையெடுப்பு அல்லது விஜயநகர கும்பல் வந்த பிறகு இங்கே என்ன வர்ணாசிரமம் வந்தது வச்சது, அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் என்ன கொடுமைகள் நடந்தது, அதை பற்றி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ராஜராஜ சோழனில் எங்கே ஏதாவது எவனாவது சிறு தவறு செஞ்சுருக்கானா அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி தமிழர்களுக்கு உங்களுக்கு பெருமை கிடையாது, அடிப்படையில் உங்களை உளவியல் ரீதியாக வீழ்த்துறது. நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் எங்களுக்கு மன்னன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் அவ்வளோ மோசமானவங்க, எவ்வளோ அயோக்கியப்பா தெரியுமா, அப்படி உங்களுடைய உளவியலே உங்களையே நீங்கள் வந்து உங்களுடைய பெருமை மிகு அடையாளத்தை நீங்கள் இழிவாக கருதுறத மாதிரியான எண்ணத்தை உருவாக்குறது. இது ஒரு வகையான யுக்தி. இதுக்கு வந்து நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். உளவியல் ரீதியாக உங்களை நேரடியாக தாக்கி வீழ்த்துவது ஒரு யுக்தி என்றால், உளவியலாக உங்களை வீழ்த்துவது ஒரு யுக்தி. அது வந்து ஒரு உதாரணம் வந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு அமெரிக்காவில் பள்ளியில் வந்து ஒரு நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து நீல நிற கண்கள் கொண்டவர்கள்லாம் வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், ப்ரௌன் ஐ உள்ளவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கீழானவர்கள் அப்படின்னு ஒரு மருத்துவ அறிக்கைன்னு கொண்டு வந்து ஒரு அறிஞர்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு போகிறாங்க பள்ளிக்கூடத்தில். அதிலேருந்து மறுநாளே வந்து எல்லாம் வந்து நீல நிற குழந்தைகள்லாம் ரொம்ப சாத்வீகமாக அமைதியாக மாறிடுறாங்க. ப்ரௌன் ஐ உள்ள எல்லாம் வந்து கொந்தளிப்பான இதில் இருக்காங்க. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப அதே குரூப் வருது. ஐயையோ மன்னிக்கணும், நாங்கள் பிரிண்ட் எடுத்ததில் வந்து தப்பாகி போச்சு, ப்ரௌனு தான் வந்து தெய்வ குழந்தைங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே அப்படின்ட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் என்னென்னா நீல குழந்தைகள்லாம் வந்து தங்களை வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து எந்நேரம் சேட்டை பண்ணிவிட்டு கரைச்சல் கொடுத்துட்டு ரவுடித்தனம் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ப்ரௌன் எல்லாம் வந்து சாத்வீகமாக அமைதியாகிடுறாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வார்த்தைகளில் உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே விதைக்கிறது அப்படிங்கிறது. இதை மாதிரி தான் இவர்கள் வந்து நீண்ட காலமாக தமிழர்களிடம் வந்து கடைசியாக செத்து போன ராமசாமியார் வரைக்கும் இதை தான் செஞ்சுட்டு செத்து போயிருக்காங்க.
தமிழனுக்கு அறிவே கிடையாது. தமிழனுக்கு நாங்கள் தான் ஜட்டி போட்டு விட்டோம், கோமணம் கட்டி விட்டோம், ஒருத்தனும் கிடையாது. எங்கள் வள்ளுவரில் ஆரம்பித்து இப்போ ஔவையில் ஆரம்பித்து அவ்வளோ பெண்பால் புலவர்கள் இருக்காங்க, அவ்வளோ புலவர்கள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க. அவ்வளோ கோயில் நம்மளுடைய தொன்மைக்கு சான்றாக இருப்பது, நம்மளுடைய அறிவுக்கு சான்றாக இருப்பது என்னென்னா வேறு எங்கே நீங்களும் சுற்றி போக வேண்டாம், கோயிலுக்கு போங்க. கோவிலுடைய தொன்மையான கட்டடக்கலை, அந்த கட்டடக்கலையை எவ்வளோ அறிவு இருந்தால், எவ்வளோ விஞ்ஞான அறிவு இருந்தால், அல்லது அது கட்டுமான அறிவு இருந்தால் அவன் இதற்கு வந்து எவ்வளோ நுணுக்கம். ஒரு கல்லை இன்னைக்கு இந்த கோவில் கட்டட சிற்பத்தை கூட விட்டுருங்க, அந்த சுற்றி இருக்குல்ல சுவர், எல்லா கோவிலும் சொல்கிறீங்களா? எல்லா கோவிலும் சொல்கிறேன், பெரும்பாலான தொன்மையான கோயில்கள் சொல்கிறேன், 1000 ஆண்டுகளுக்கான பழமையான அந்த கோயில்கள் சொல்கிறேன். இல்லை, எங்கள் தாத்தா முப்பாட்டன் வந்து விஜயநகர பேரரசு நாங்கள் கட்டின கோயில் தான். அது ஊடையில் கூற சில கௌசிகள் வருவாங்க, அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. நான் சொல்வது தமிழ் மன்னர்கள் கட்டிய அல்லது தமிழர்கள் கட்டிய அந்த கோயில்களுடைய கட்டுமான பொறியியல் அறிவை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிராக்கலாக இருக்குது. அன்றைக்கு மின்சார வசதி கிடையாது, உங்களுக்கு தூக்குறதுக்கான இயந்திர வசதிகள் கிடையாது. இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பான்னு நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று ஒரு கணம் அப்படி நிமிர்ந்து யோசிச்சு பாருங்களேன். அவனோட நம்மளாம் வந்து ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ அறிவோட விஞ்ஞானம் ஏஐன்லாம் சொல்லணும்ல, இவ்வளோ வசதி இருந்தும் நம்மளுடைய சிந்தனை அந்த அளவுக்கு இல்லை. அவர்கள் அவ்வளோ ஞானத்தோடு இருந்திருக்காங்க. அவனை தான் நம்ம வந்து முட்டாப்பைய அப்படின்ட்டு நம்மகிட்ட இவனை வகுப்பு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு வகையான யுக்தி. அதில் கமல் வந்து இப்படி வந்து ஒப்பிட்டு பேசுறது இருக்குல்ல, இவர் ஒரு ரகம், இவர் ஒரு ரகம். அவர் வந்து அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள், சிவனை இழிவுபடுத்துவது அல்லது தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துவது இப்படியே தான் அந்த இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் விருமாண்டி படத்தில் ஆரம்பித்து பல படங்களில் நீங்கள் பாருங்கள் இதான். அவர் பட்டை அடிச்சிருப்பாப்புல, நல்ல திருநீட்டு பட்டை அடிச்சிருப்பாப்புல, நான் அதுக்கு எதிரான வேலைகளை செஞ்சிருப்பாப்புல. தசாவதாரம் அதோடைய உச்சத்தில் இருக்கும். இதை கமல் இப்படி சொன்னதை பற்றி சுந்தர்சி கிட்ட கேட்க அவர் வந்து பொசுக்குன்னு வந்து அன்பேசிவன் முடிஞ்சு போப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த ஏரியாவுக்குள்ளே வரல, நம்மகிட்ட நீங்கள் வந்து அனுஷ்கா பற்றி கேட்டிங்களா, வேற யாரை பற்றி கேட்டிங்களா, நம்ம அதை பற்றி சொல்லுவோம், இது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியாவுக்கு மாதிரி அவர் கடந்து போயிட்டாப்ல. என்னன்னா இப்படி தமிழர்களை இப்படி குழப்பி சுத்த விட்டு காமெடியாக, இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா இவர்கள் கிடையாது. இதில் வந்து நம்ம ஆள் ராஜராஜ சோழன் பேரை வந்து டேமேஜ் பண்ணுறது தான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது. இதுக்குள்ளே இருக்கிறது அந்த பேரை காமெடியாக அப்படி மாற்றுறது, சகஜமாக மாற்றுறது ஒரு யுக்தி. இந்த பிரச்சார கூட்டத்தில் நிறைய கட்சிகளை ஒவ்வொரு விதமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதில் வந்து யூனிக்காக இருக்கிற பிரச்சார கூட்டங்கள், பேச்சு, இந்த மாதிரி நடைப்பயணம் தொடர்ந்து மக்களை போய் சந்திக்கிறதுல வந்து நாம் தமிழர் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்காங்க. அவங்க மக்கள்கிட்ட ஈஸியாக அணுக முடியுது, அந்த அளவுக்கு இருக்காங்க. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பேசும்போது உனக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணுன்றத கேட்கணும், மற்றவங்க நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அதற்கு மாறாக எதிர்மறையாக அது மாறிடுது. இந்த மனநிலையாக மக்கள்கிட்ட இவங்க அணுகிற விதம் எப்படி எடுத்துக்காங்க, மக்கள் அதை எப்படி புரிஞ்சு? கார்த்திகா வந்து பேசும்போது கொத்தடிமை அப்படின்னு கம்யூனிஸ்டுகளை சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. நாங்கள் திறமையானவர்கள், நாங்கள் நல்லவர்கள், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறாங்க. அதை கடந்து கொத்தடிமைக்கு வாக்களிக்காதுன்னு சொல்லும் போது தான் மக்கள் அங்கே வந்து மக்கள் கொந்தளிக்கல. அங்க இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு 4 பேர் 5 பேர் சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு பழைய இன்னும் வந்து கம்யூனிஸ்டுகள் புரட்சி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த உலகத்துக்கு வரல. அவங்க 25 கோடி உலகத்துக்கு வரல. அவங்க இன்னும் பழைய அந்த தொழிலாளர்கள் சங்கம் வச்சுட்டு மில் தொழிலாளர்கள் அந்த காலத்தை பார்த்த ஒரு இடதுசாரிகளாக இருப்பாங்கல்ல, அந்த மணலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த வார்த்தையை கஷ்டப்படுத்தியிருக்கும். ஆனாலும் சகோதரி அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் வந்து அந்த இதை பார்த்தேன். அதை அவர் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னுங்கிறத தீவிரமாக வலியுறுத்த வேண்டியது முக்கியமானது. அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க, கொத்தடிமைகள்ங்கிற வார்த்தை. அப்படியே ஒன்றும் சொன்னாலும் அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் கொத்தடிமைகளாக இருக்கிறீங்கன்னா கொத்தடிமைகள் தான் சொல்லணும். ஒரு இவ்வளோ அநீதிகள் நடக்குது. கொத்தடிமைன்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே நீங்கள் சீரழிக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக அது இருக்காது. யாரு நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் கொத்தடிமையாக இருக்கிறத விட வந்து கார்த்திகா சொல்லி தான் வந்து உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து களத்தில் மக்கள் கம்யூனிஸ்டுகள் ஒழுங்காக அண்ணா அறிவாலயத்தில் சொல்லியிருக்கீங்களா? அண்ணா அறிவாலயத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஆமா, நான் இடதுசாரிகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர்கள் மீது நமக்கு வந்து எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதான். ஆனால் நீங்க வந்து அப்படி இல்லை, உங்ககிட்ட இருந்த அந்த இடதுசாரி குணம் இல்லை ஐயா, நீங்க கடந்த ஒரு 5 ஆண்டுகளா அண்ணா அறிவாலயத்தில் உங்களை புதைச்சு விட்டாங்க, உங்க சித்தாந்தத்தை புதைச்சிட்டாங்க, வாங்கின 25 கோடியோட முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறதுக்கு நீங்க கொத்தடிமைங்கிற வார்த்தையை தவிர்த்து வேற வார்த்தை இல்லை. அதை சொல்லிட்டாங்க, சொல்லாமல் தவிர்த்துருக்கலாம், சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து 2-3 பேரை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நான் வந்து கார்த்திகாவை பாராட்டுவேன். ஏன் நான் அந்த இடத்துல நின்று அவர் ஒரு பெண்ணா நின்று ஆமாம் வேங்கவேலில் ஆரம்பித்து இவ்வளோ அநீதிகள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிங்க, அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு பேர் கொத்தடிமைத்தனான்னு தான் ஆணித்தரமாக நின்று பேசினாங்கல்ல. அது எதுக்கு போராடணும்?
எதுக்கு போராடணும்? நாம் தமிழர் தொடர்ச்சியா அதை பேசிக்கிட்டு தானே கட்சிகள் வந்து இருக்காங்க, அதை பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் நில்லுங்க ஒரு விஷயம், ரெண்டையும் நீங்க ஒப்பிடாதீங்க. முதல்ல திருமாவளவன் அந்த கூட்டணியில இருக்கார், கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டணியில இருக்கா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூட்டணி இருக்கிறதா ஆட்சியில இருக்கீங்க நீங்க. நாம் தமிழர் இப்பதான் வளர்ச்சியில இருக்கு. நாம் தமிழர் இந்த விஷயத்த பேசலையான்னு கேட்டா நீங்க அதை சொல்லலாம். நாம் தமிழர் இந்த விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. நாம் தமிழர் தம்பி தங்கைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா ஊரெல்லாம் போற எல்லா இடங்கள்லயும் அதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வேங்க வெளில போய் நின்றுட்டு ஒரு போராட்டம் நடத்தி அடையாள போராட்டம் நடத்துற திராவிட கலாச்சாரத்தை வேண்டாம். இது தொடர்ச்சியாக அதை வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது அவசியமானது. ஆனால் கூட்டணியிலே இருக்கிற உங்க ஆட்சி அதிகாரத்துல நடக்கிற அயோக்கியத்தனத்தை நீங்க தான் கேட்கணும். நான் கேட்கறத விட நீங்க முதன்மையா கேட்கணும். அதை கேட்காம இருக்கிறீங்களா, அதுக்கு பேர் கொத்தடிமைத்தனம் தான். திரும்ப திரும்ப கொத்தடிமைத்தனம் தான் சொல்லணும். அதை சொட்டு ஒரு கொத்தடிமையா இருக்குங்கிறவன கொத்தடிமையா இருக்குன்னு அவனுக்கு சொன்னாதான் அவன் அடிமையா இருக்குங்கிற அவனுக்கு புத்தி வரும். அதை தான் நீங்க ஏன் வந்து அப்படி போய் சேர்றீங்க? கூட்டணி தானே வச்சீங்க, உங்களை எழுதி கொடுத்தீங்களா? மார்க்ஸ் எழுதி கொடுத்து ஒப்பந்தம் போட்டு அங்கே வந்து கொத்தடிமையாக சேர்த்து விட்டீங்களா? இல்லை. ஏன் ஆட்சி இவ்வளவு முட்டுக்குள்ள 4 சீட் 5 சீட்டுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க? இது எடப்பாடி கேட்பீங்க நீங்க? எது எடப்பாடின்னு கேட்கணும், எடப்பாடி தான் கேட்கணும். எடப்பாடியை தான் நம்ம தண்ணி தொளிச்சு விட்டோமே. அது வந்து அரசியல் கருத்தியலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அந்த அவங்களுக்கு தான் சரியில்லை. ஆனால் நீங்க எடப்பாடி ஆட்சியில ஒரு அயோக்கியத்தனம் நடக்குன்னா அது ஐடியாலஜிக்கல் கட்சி கிடையாது. ஆனால் இப்போ வந்து சீமான்னு வச்சுக்காங்க, இல்லை விஜய் வச்சுக்காங்க, 2 பேரும் ஆட்சிக்கு வராங்க. இப்போ விஜய் ஆட்சியில் நடக்குது. அதை விஜயை வந்து நீங்கள் ஐடியாலஜிக்கலாக கேள்வி கேட்பீங்களா? கிடையாது. ஆனால் சீமான் அவர் இது வரைக்கும் பேசின கருத்தியல், அவர் சொன்ன விஷயங்களுக்கு மாறாக ஒரு தவறு நடக்குன்னு வைங்களேன். சரி, நாளைக்கே இப்போ வச்சுங்களேன், அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வராரு, வந்துட்டு டாஸ்மாகை அவர் வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க. கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்க? யோ என்னையா இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தேன், டாஸ்மாக ஒழிச்சிரும் அது பேசிடும்னீங்க, என்ன வந்து அதே திமுக காரங்க வச்சுக்கிட்டு இருந்த அதே கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க கேட்பாங்களா இல்லையா? ஆனால் விஜய் கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? விஜய்கிட்ட ஐடியாலஜி கிடையாது. விஜய் ஐடியாலஜியாக பேசலை. விஜய் தன்னுடைய முகத்தை தான் காட்டினார், விஜய் தன்னுடைய திரை பிம்பத்தை தான் காட்டினார். ஆனால் சீமான் அதை செய்யலை. சீமான் வந்து கொள்கையாக பேசுகிறார், ஐடியாலஜிக்கலாக பேசுகிறார். அப்போ ஐடியாலஜிக்கலாக பேசக்கூடிய நாம் தமிழரை மக்கள் ஏற்றுக்கிறதுல ஏன் இவ்வளோ சிக்கல் இருக்குது? ஏன் இவ்வளோ? அதைத்தானே சொன்னால இந்த உரையாடலுடைய தொடக்கத்தில் சொன்னோம்ல, இந்த மக்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்காங்க, சிந்தனையில் வந்து முழுமையாக சிதைச்சி வச்சுருக்காங்க. அதை மெல்ல மெல்ல தட்டி தான் இதாகணும். இப்போ நாம் தமிழர் வெற்றி பெறுது, தோக்குது, அதெல்லாம் கடந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்குன்னு ஒரு தேர்தல் அரசியலில் அது ஒரு தாக்கத்தை உருவாக்குற இடத்துக்குன்னு அதை கொண்டு வந்துட்டாங்கல்ல. இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகள் மேடை அமைச்சு கொடுப்பாங்க. அந்த மேடையில் வந்து தமிழ் தேசிய ஆட்கள் போய் தங்களுடைய கருத்துக்களை 4 கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கு வந்து அவ்வளோதான் அவங்களுடைய எல்லை இருந்தது. அரங்க கூட்டத்தில் மட்டும்தான் இருந்தாங்க. சீமான் வெற்றி பெறாரு, வெற்றி பெறாமல் போறாருங்க. ஆனால் அவர் அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசியத்தை பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து அது தேர்தல் அரசியலில் அது வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தார்ல, அந்த இடத்துல சீமான் வெற்றி பெற்றாருன்னு தான் நான் சொல்றேன். நிறைவாக ஒரு கேள்வி, தமிழர்களுக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சிகள் வந்தாலோ, தமிழர்களை எதிர்த்து யார் பேசினாலும் நான் ஒரு தமிழனா இருப்பேன் அப்படின்னு பிஜேபியை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் ஒரு தமிழனாவே நான் அது தமிழ்நாட்டை வந்து அங்கே புகுறதுக்கு அல்லது இங்கே வந்து சிதைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணும்போது நான் என்னை தமிழனா உணர்றேன் அப்படின்னு கேட்கும்போது அப்படி நாடி நரம்பெல்லாம் அப்படி நாக்கு பூச்சி ஓடி சிரித்து போகும்ல. 2009 நீங்கள் தமிழனா உணரலையா சார்? 2009 1.5 லட்சம் மக்களை வந்து ஒரே நாளில் ஒன்றுபட்டு கொள்றாங்கல்ல, அப்போ ஏன் உணரல சார் நீங்கள் தமிழனா? இந்த நாடகம் இந்த தேர்தல் வந்துட்டுனா வந்து திடீர்னு சாயுதான் உணருதான் உடையதான்ட்டு இன்னும் எங்களை எல்லாம் கேனப்பயல்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இவர்களுக்கு இந்த பாச பூச்சாண்டி காட்டிட்டு இங்க அரசியல் நடந்து தவறுனால கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எங்க இருக்கு, கடைசி வரைக்கும் காங்கிரஸ் இந்த நிலத்தில் வந்து காலூன்ற கூடாது. காங்கிரஸுக்கு துணையாக தவறு செய்யறாங்க. ஆமா, இது வந்து எல்லோருக்கும் நடக்கிற தவறு அப்படின்னு எளிமையாக கடந்து போறதுக்கான இது கிடையாது. இது உணர்வு சார்ந்த விஷயம். நிறைய பேருக்கு இதுதான் வந்து வசதி. ஏன்னா இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கணும். அப்போ இதுக்கு வந்து ஆதரிக்கிறதுக்கு வந்து சும்மா இல்லை, அவங்க நிறைய பேமெண்ட்டு இது பேக்கேஜ் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஆதரிக்கணும், அந்த பேக்கேஜுகளை வாங்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு நியாயத்தை கற்பிக்கணும்ல. அந்த நியாயத்தை கற்பிக்கிறதுக்காக தான் அவர்கள் பாஜகங்கிற ஒரு பூச்சாண்டியை கையில் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், பாஜக இங்கே ஆட்சி நடத்தினால் கூட இங்கே வந்து தமிழ்நாட்டில் நின்று தமிழர்கள் சண்டை செய்வாங்க, எதிர்த்து பேசுவாங்க. பாஜகவில் இங்கே வந்து இது பண்ண முடியாது. அவர்களுடைய அதாவது அவன் செய்வான். ஆனால் இவர்கள் வந்து திருட்டுத்தனமாக அதை செஞ்சு முடிப்பாங்கங்கிற அதை நியாயப்படுத்துவாங்க, தர்க்க ரீதியாக நியாயப்படுத்துவாங்க. என்ன இவ்வளோ 5 ஆண்டுகளாக காணாமல் போயிட்டாங்கல்ல, இவ்வளோ கருத்து கந்தசாமிகள் எல்லாம் பேசினவங்க எவ்வளோ விதவிதமாக பேசினாங்கல்ல, அவர்களாம் எங்கே போனாங்க? இப்படி தான் மாயமாயிருவாங்க.
இதுக்கு நம்ம பாஜக அவர்களுடைய தயவுல நடக்கிற ஆட்சிகள் வந்தால் கூட அவன் செய்வது, அதாவது திருடன்னு தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. அவனை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க, அலர்ட்டை சுற்றி பார்வை வச்சுக்கிடுவீங்க. ஆனால் நல்ல மாதிரியே இருந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து கண்ணாடியாக இருக்கான்ல, அவன் ரொம்ப ஆபத்தானவன். அதனால் இது வந்து இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி பேசுகிறது வந்து இங்கே எடுபடாது. மீண்டும் ஒரு நாள் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.